வணக்கம். இன்றைக்கி திங்கட்கிழமை நம்ம வீட்டு சமையல் என்னென்னு பார்க்கலாம். சூடாக வடித்த சாதம். சாதனை குக்கரில் வைக்கலை, வடித்தாச்சு. மாங்காவும் கத்திரிக்காயும் போட்டு சாம்பார். மாங்காய் கத்திரிக்காய் சாம்பார். தேங்காயெல்லாம் இன்றைக்கி அரைச்சி ஊற்றி வச்ச சாம்பார். சாம்பார் பொடி போடாமல் மிளகாத்தூள் போட்டு வச்ச சாம்பார். சிக்கன் குழம்பு. இந்த சிக்கன் குழம்புலேருந்து கறி எடுத்து வறுத்து வச்சுருக்கேன். சிக்கன் வறுவல் தனியாக வறுக்காமல் குழம்புக்குள்ளேருந்து சிக்கன் எடுத்து நல்லா ட்ரையாக வறுத்துருக்கேன். வெங்காயம் மட்டும் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். சாம்பாருக்கு பாவக்காய் வறுவல், தயிர். சாதம் வச்சுக்கலாம். சிக்கன் குழம்பு சாப்பிட்றவங்களுக்கு சிக்கன் குழம்பு, சாம்பார் சாப்பிட்றவங்களுக்கு சாம்பார். இப்போ சிக்கன் குழம்பு போட போகிறேன். கொஞ்சம் தண்ணி குழம்பாக தான் வச்சுருக்கேன், கிரேவியாக செய்யாமல். சிக்கன் வறுவல் வச்சுக்கலாம். நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு இதான் இன்றைக்கி சாப்பாடு. வெஜிடேரியன் சாப்பாட்டுக்கு சாதம் போட்டுக்கலாம். ஒட்டு மாங்காய் சாம்பார் இன்றைக்கி ரொம்ப நல்லாயிருக்கும். மாங்காய் சாம்பார், அதில் ஒரே ஒரு கத்திரிக்காய் மட்டும் போட்டு வச்சேன். இதில் முருங்கைக்காய் இருந்து போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். வெறும் மாங்காய் மட்டும் போட்டு சாம்பார் வச்சாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாவக்காய் வறுவல். அந்த குழம்புலேருந்து எடுத்த சுக்காவை இது மாதிரி சாதத்தோடு பரட்டி சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டி சிக்கன் குழம்பு வச்சு அதுலேருந்து சிக்கன் எடுத்து போட்டு நல்லா ட்ரையாக வறுத்து சாப்பிடுங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கறியில் குழம்போட ஜூஸ் எல்லாம் இறங்கி நல்லா தக்காளியோட புளிப்பு, குழம்பு தூளோட காரம் எல்லாம் சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என் பொண்ணு அந்த கறி வறுவலை தான் போட்டு சாப்பிட்றா. சாதம் வடித்து அந்த பொலபுலன்னு சாதத்தில் இதை போட்டு நல்லா பிடிச்சி சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு கொஞ்சம் தண்ணி குழம்பு மாதிரி தான் வச்சேன். அது மாதிரி தான் வைக்க சொல்லியிருந்தாங்க. வச்சுட்டு கறி எடுத்து வறுத்துருக்கேன். அப்படியே பேங்க்கு